எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜி தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை முதுநிலை குடியுரிமை மருத்துவர் டாக்டர் திருமுருகன் அவர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நீங்கள் விளக்கம் பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணணும். 227176 மற்றும் 227177 இந்த எண்களில். சார், இப்போது சிறுநீரகம் அதன் நலமும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா சார்? சிறுநீரகத்துடைய செயல்பாடு என்ன அப்படின்றது வந்து நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிடும் சார். நிச்சயமா. சிறுநீரகங்கள் நமக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்குது. இந்த சிறுநீரகங்களுடைய மிக முக்கியமான வேலை என்னென்னா, ரத்தத்தில் உள்ள அதிக அளவிலான கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறது தான் முதல் முக்கியமான வேலை. ஃபில்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் மற்ற வேலைகள் நிறையா இருக்குது. இப்போ உடம்பில் இருக்கிற நீரின் அளவை சரியான விதத்தில் மெயின்டைன் பண்ணுறதும் சிறுநீரகத்தில் முக்கியமான வேலை. ரத்தத்தில் தேவையான சிவப்பணுக்களுக்கு உற்பத்திக்கான தேவையான ஹார்மோன் எரித்ரோபாய்டின் அது சுரக்கிறதும் சிறுநீரகத்தில் தான். அதனால தான் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் அந்த ரத்தம் வந்து கம்மியான அளவில் இருக்குது. அது இல்லாமல் எலும்புகளுக்கு தேவையான அந்த கால்சியம், பாஸ்பரஸ் என்ற தாது உப்புகளை சரியான விதத்தில் மெயின்டைன் பண்ணுறதும் சிறுநீரகங்களுடைய வேலையில் உண்டு. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அது சிறுநீரகங்களுடைய வேலை. இதெல்லாமே சிறுநீரகங்களுடைய வேலையில் முக்கியமான வேலைகள். மேஜர் ரோல் சிறுநீரகத்துடைய மேஜர் ரோல் இல்லைங்களா சார்? சார், இப்போ இந்த நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறது. ஸோ சிறுநீரகம் அப்படின்றது ரத்த அழுத்தத்தை எப்படி வந்து கட்டுக்குள்ளே வைக்குது அப்படின்றது சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீரகங்களுடைய ஒரு வேலையில் முக்கியமான ஒன்று இந்த நீருடைய அளவும் சோடியம்ன்ற மாதிரி சில தாது உப்புகளுடைய அளவு சரியான விதத்தில் மெயின்டைன் பண்ணுறது. அளவுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் போகக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணுற வேலை வந்து சிறுநீரகங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அதிலே முக்கியமாக அந்த சோடியம் வாட்டர் இதோடைய பேலன்ஸ் மாறும்போது சில இடங்களில் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த சரியான விதத்தில் அது அப்சார்ப்ஷன், அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது, தேவையான இல்லாத வெளியேற்றுறது மற்றும் ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்குது. ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம்னு ஒரு ஹார்மோனல் சிஸ்டம். இது எல்லாமே சேர்ந்து தான் உடம்புடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். எப்பப்பெல்லாம் உடம்புல ப்ரெஷர் குறையுதோ அப்போல்லாம் அந்த ரெனின், ஆஞ்சியோடென்சின் வந்து ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகி அந்த பிபியை வந்து மெயின்டைன் பண்ணும். இது முக்கியமான ரோல் வந்து கிட்னிஸ்க்கு இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நிச்சயமாக. சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, எந்த வித இணை நோய்களும் இருந்திருக்காது, நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனையால் அவங்களுக்கு யூரின் சுத்தமாக நின்று போயிருக்கும் அல்லது கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த டயரியா, வயிற்றுப்போக்கு, இதனால் உடம்பில் அதீத அளவில் நீர்ச்சத்து வெளியேறி அதனால் கிட்னி பாதிக்கும். இவங்களுக்கு தற்காலிகமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நார்மலாக இருக்கவங்க திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில இடங்களில் டயாலிசிஸ் தேவைப்படுற கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. இவங்களெல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா முற்றிலும் சரியாகி அவங்க நார்மலுக்கே வரலாம். ஓகே சார். அதுதான் அக்யூட் ரினல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் குணமாக்கக்கூடிய, சரியான நேரத்தில் போனோம்னா முற்றிலும் குணமாக்கக்கூடிய நோய். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதின்னு பார்த்தோம்னா அது கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதாவது நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு. இப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம்னு எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. இந்திய அளவில் மேலும் உலக அளவிலே எடுத்துட்டோம்னா இந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு மிக முக்கியமான முதல் 2 காரணங்கள் எடுத்துட்டோம்னா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. இப்போ உலக அளவில் மாறுபட்ட நம்ம உணவு கலாச்சாரத்தினால சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. இது 2 அதிகமாகிறதுனால இது 2த்தினால ஏற்படுகிற கிட்னி ஃபெயிலியரும் அதிகமாகிட்டே இருக்குது. இது மிக முக்கியமான காரணங்கள். இது இல்லாமல் பார்த்துட்டோம்னா சிறுநீரக கற்கள், மரபணு மூலமாக ஏற்படக்கூடிய சில நோய்கள், பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுவாங்க, அதுபோல் சில நோய்கள், பிறவி குறைபாடு, சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய பிறவி குறைபாடு, கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதில் வர பிரச்சனைகள், அடிக்கடி வலி நிவாரண மருந்துகள் எடுத்துக்கிறது, இதுபோல் பிரச்சனைகள், உடல் பருமன் அதிகமாகிறது, அதிக அளவு உப்பு அதிகமாக எடுத்துக்க, பதப்படுத்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, இவ்வளோ சில பிரச்சனைகளாலையும் நாளடைவில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம். இது இல்லாமல் நம்ம புதுசாக இப்போ சொல்கிறவங்க சிகேடி யூன்னு சொல்லுவாங்க, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஈட்டியாலஜின்னு ஒரு கேட்டகரி சொல்கிறோம். இப்போ அது என்னன்னா, இப்படிப்பட்ட இணை நோய்கள் எந்த காரணமுமே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு ஒரு காரணத்துக்கு அட்மிட் ஆவாங்க. அவங்க பார்க்கும்பொழுது கிட்னி வந்து ரொம்ப முற்றிய நிலையில் பாதிச்சிருக்கும். உடனே டயாலிசிஸோ அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷனோ தேவைப்படுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த சிகேடியூன்றது வந்து
அதிக வெப்பநிலையில் வேலை பார்க்குறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இந்த கரும்பு இதில் வேலை பார்க்குறவங்க, வயலில் வேலை பார்க்குறவங்க, இதுமாரி உள்ளவங்களுக்கு உடம்புல நீர் சத்து அடிக்கடி குறைஞ்சி அவங்களுக்கு இந்தமாரி கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இல்லாமல் கூட இந்தமாரி கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது சொன்னீங்க சார். இப்போ முற்றி போயிட்டு அந்த அந்த நோய் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது தான் வந்து தெரிய வரும். ஆமாம், அவங்க வேறு ஏதோ ப்ராப்ளம்காக வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட ஏதாவது வயதினரை பாதிக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் கேட்டகரி இல்லை வந்து ஜெண்டர் பேஸ்டு நடக்குதா சார்? இல்லை, கிட்னி பிரச்சனை ஆரம்பத்துலலாம் ரொம்ப வயதானவங்களுக்கு தான் அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஏன்னா பெரும்பாலான காரணம் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு தான் இருக்கிறதுனால வயதானவங்களுக்கு இதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். மேலும் சிறுநீரகங்கள் வயதானவங்களுக்கு அதோடைய வேலை செய்கிற தன்மையே கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். யங் பீப்புளோட வயசானவங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற அளவு தான் கிட்னியோட செயல்பாடு இருக்கும். அது இப்போ சமயத்தில் கிட்னியில் ஏதாவது ஒரு இன்சல்ட், இது போல் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் யங் ஜெனரேஷனை விட. ஆனால் இப்போ வர நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால, ஈவன் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே வர்ற காரணத்தினால இப்போ எல்லா ஏஜ் குரூப்புமே கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஓகே சார். இன்னொன்று சொல்லியிருந்தீங்க சார், பிறவி குறைபாடு. ஸோ அவங்க பிறக்கும் பொழுதே வந்து அதில் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்க பிறக்கும் போதே அவங்க குழந்தை கருவுற்று இருக்கும் போதே அதை வந்து ஏதாவது அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, சில பிரச்சனைகள் நம்ம வந்து ஆன்டினென்டல் ஸ்கேன் சொல்லுவாங்க, கர்ப்பமாக இருக்கும்போது பண்ணுற ஸ்கேன்லேயே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கவங்கள சில நேரங்களில் பிறந்த உடனே இதை சில பிரச்சனைகள் வரும்பொழுது அப்போது அவங்க ஸ்கேன் பண்ணாலும் சில அனாமலிஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கலாம். சில இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கான நிறைய சிகிச்சை முறைகள் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே சார். நேயர்களே, சிறுநீரகம் சார்ந்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு நீங்களும் விளக்கம் பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 227176 மற்றும் 227177 இந்த எண்களை. சார், இப்போ வந்து இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஆரம்பகட்ட அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இல்லை, மிக பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய நோயாளிகளுக்கு வந்து எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட இந்த கிட்னி பிரச்சனை வரலாம். சில பேர் எந்த பிரச்சனையுமே கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது, ஏதோ ஒரு ஃபாரின் போகிறதுக்காக அவங்க ஒரு டெஸ்ட்டு போவாங்க, அல்லது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணுவாங்க. அப்போது டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சில பேருக்கு எந்த அறிகுறிகளும் வல்லாமல் கூட கிட்னி பிரச்சனை இருக்கலாம். அப்புறம் ஆரம்ப ஸ்டேஜில் பெரும்பாலும் எந்த அறிகுறிகளும் இருக்காது. அவங்க எப்பயும் போல் நார்மலாக இருப்பாங்க, கை கால் வீக்காமல் இருக்காது, எந்த அறிகுறிகளும் இருப்பாங்க, எல்லா மாரியும் இருப்பாங்க. அவங்க பரிசோதனைகள் மூலம் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். நோயுடைய தீவிரம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். கால் வீக்கம் வரலாம், சிறுநீர் அடிக்கடி வெளியேறுதல், இரவில் அடிக்கடி சிறுநீர் போகிறது, உடல் சோர்வு, இது போல பிரச்சனைகள் ஆரம்ப ஸ்டேஜில் போகும். நோயுடைய தீவிரம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு வாங்குதல், உடல் அரிப்பு, சில இடங்களில் ஃபிட்ஸ் மாதிரி கூட வரும், சுயநினைவு தப்பி போகிறது, இது போல் சில பிரச்சனைகள், நெஞ்சு வலி, இப்படி பல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதெல்லாம் வந்து நோய் முற்றிய நிலையை காமிக்குது. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், விழுப்புரம் மாவட்டம் கரிகால்பட்டிலேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சரிங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 70-72 இருக்குங்க சார். எங்கள் அம்மாவுக்கு. சரிங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் ரொம்ப வீக்கமாக இருக்குது. ஒரு 6 மாசமா சரி. கால் பார்த்தீங்கன்னா பாதம் ஃபுல்லாக வீக்கமாக இருக்குது. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா, கை விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புடுங்குற மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க சார். இது ஹாஸ்பிட்டல் இருந்து செக் பண்ணும்போது உப்பு நீர் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டாக்க ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் மயக்கம் அதிகமாக வருது. ஆனால் மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகல சார். இது இல்லை, உங்களுக்கு இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நீங்கள் கிட்னி பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தெரியல. நீங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோகுளோபின் வந்து 5 கிராம் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார் சார் டாக்டர். சிறுநீரக பிரச்சனை அதிகமாகும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த சிவப்பணுக்கள் குறையும். அதோட வெளிப்பாடுனால தான் உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, சில இன்ஜெக்ஷன்ஸு, மாத்திரைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க அதுக்கான அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது பண்ணால் தான் அது உங்களுக்கு சரியாகும். ஆளெல்லாம் ஒரு வீக்கமாக இருக்குது. ஒரு காயம் வந்து சீல் கோத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும் பாருங்க, அந்த மாதிரி வலிக்குதுப்பான்றாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சாங்கன்னா தண்ணி குடித்தாலும் சரி யூரின் வர மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க டாக்டர் உங்களுக்கு. ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு கால் ஸ்டேஜ் அதிகமாக இருக்குன்னா சில நேரங்களில் மாத்திரை மருந்துக்கு ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். சரி சார். இன்னொன்று அந்த ரத்த அளவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வீக்கம் குறையாமல் கூட இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த கால் வீக்கம் குறையும். அது தேவைப்பட்டால் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸோ அல்லது தேவைப்பட்ட ரத்தமே கூட அவங்களுக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ஆமாம், அருகில் உள்ள நீங்கள் கிட்னி டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்களை அணுகுன்னு என்ன சார் பண்ணுறது? நீங்கள் கோயம்பேட்டில் இருக்கீங்களா? நான் கடலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். சார், இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது வந்து ஆரம்பகட்ட அறிகுறிகள் சிலருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கியூர் பண்ண முடியுமா சார்? கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா சார்? இல்லை, ட்ரீட்மெண்ட் பொறுத்தளவு என்ன காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு வருதுன்றதை பொறுத்து தான் மாறும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், நம்ம இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு இந்த பாம்பு கடி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதோட உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். இதெல்லாமே தற்காலிகமான பாதிப்பு. இது சரியான நேரத்தில் பண்ணோம்னா முற்றிலுமாக 100% குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே சார். ஆனால் இது நாள்பட்ட கிட்னி பிரச்சனையாக இருக்குது, சர்க்கரை நோயினால் ரத்த கொதிப்பினாலேயோ வருதுன்னா அது முழுசாக குணப்படுத்துறதுன்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதிகமாகாமல் இருக்கிறதுக்கான உணவு கட்டுப்பாடுகள், சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதிகமாகாமல் போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த அதிகமாக பாதிப்பு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி நிச்சயமா. இப்போ அந்த சிறுநீரகத்துடைய செயல்பாடு அந்த சமயங்களில் எப்படி சார் இருக்கும்? அதோடைய செயல்பாடு ஃபுல்லாக கரெக்டாக நடக்குங்களா சார்? இல்லை, உங்களுக்கு கிட்னி பாதிப்பு அப்படின்றது வந்து சிறுநீரக செயல்பாடு குறையும். ஓகே. முற்றிலும் குறையிற ஸ்டேஜ் வந்தால் தான் நம்ம வந்து முற்றி நிலைன்னு சொல்கிறோம், அல்லது இந்த ஸ்டேஜ் 5 சிக்கடின்னு சொல்கிறோம். ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மினிமலாக குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போனால் தான் அப்படி தீவிரத்தன்மை அதிகமாகி உங்களுக்கு டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு மாத்திரை மருந்து, உணவு கட்டுப்பாடு மட்டுமே போதுமானது. என்ன ஆனால் அவங்க ரெகுலராக டாக்டர்ஸுடைய ஃபாலோஅப்பில் இருக்கணும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். ஓகே, உங்களோட டவுட் என்ன சார் இருக்காங்க, நீங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அந்த கால் வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா பொதுவா கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, கால் வீக்கத்துக்கும் கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஏன் கால் வீக்கம் அப்படிங்கிறது இருக்கு? இதனுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர். இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்க்கு போறாங்க அப்படின்னா இந்த டயாலிசிஸ் வந்து கடைசி ஸ்டேஜா, அந்த டயாலிசிஸ்ல இருந்து அவங்க மீண்டும் திரும்பி இயல்பு நிலைக்கு வருவது அப்படிங்கிறது கடினமா? அது ஏன் டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அந்த சிறுநீரக பிரச்சனை சில போகுது? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நிச்சயமாக. முதல் கேள்விக்கு சொல்லிடுறேன். கால் வீக்கம் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று சிறுநீரக செயலிழப்பு, ரெண்டாவது இதய நோய் இருந்தாலும் வரலாம், கல்லீரல் பாதிப்பு வரும்பொழுதும் அதுமாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்புல ரத்த அளவு குறையிறது, அனிமியா, சிவியர் அனிமியா போனாலும் கால் வீக்கம் வரலாம். இது எல்லாமே இல்லாமல் நார்மலாகவே ஃபிசியாலஜிக்கலாகவே சில பேருக்கு அந்த டிபெண்டன்ட் எடிமான்னு சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுனால சில பேருக்கு வீக்கம் வரலாம். ஸோ கால் வீக்கம் வர்ற எல்லாருமே கிட்னி பாதிப்புனால தான் இருப்பாங்கன்றது கிடையவே கிடையாது. ஸோ கால் வீக்கம் வந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது சரி பண்ணுறதுக்கு அல்லது என்ன காரணம், மூல காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுக்கு சில டெஸ்ட், நம்ம கிட்னிக்கான டெஸ்ட்ஸ் உடனே பண்ணி பார்த்து இந்த பிளட்டில் யூரியா, கிரியாட்டின், யூரின் டெஸ்ட்டு, ஆல்புமின்லாம் பண்ணி பார்த்தோம்னா இது கிட்னி பிரச்சனையால் தான் அந்த கால் வீக்கம் வந்திருக்கா அல்லது மற்ற காரணங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ரெண்டாவது கேள்வி என்னென்னா, எல்லா கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் டயாலிசிஸ் தேவையா அப்படின்றது. ஸோ டயாலிசிஸ்ன்றது வந்து எல்லா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கும் தேவையில்லை. ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வெறும் உணவு கட்டுப்பாடு, மாத்திரை மருந்து மட்டும்தான். நோய் முற்றி நிலையில் வந்த பிறகு இனி மாத்திரை மருந்துனால இந்த அறிகுறிகள் குறையாது, கிட்னி பிரச்சனை குறையாதுன்ற சூழல் வரும்பொழுது தான் அவங்களுக்கு டயாலிசிஸ் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது.
டயாலிசிஸ் பண்ணால் முழுசாக சரியாயிருமா இல்லையா அப்படின்றது பார்த்தோம்னா அது என்ன காரணத்தினால அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் போகிறாங்க, எந்த காரணத்தினால அவங்க டயாலிசிஸ் அளவுக்கு தேவைப்படுதுன்ற காரணத்தை பொறுத்து தான் டயாலிசிஸ் அவங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுமா அல்லது குறைந்த டயாலிசிஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வயிற்றுப்போக்குனாலேயோ அல்லது ஒரு பாம்பு கடினாலேயோ கால்விக்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆனாலேயோ ஒரு தற்காலிகமாக சிறுநீரக செயலிழப்பு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு டயாலிசிஸ் சில நேரங்களில் 2-3 டயாலிசிஸில் கூட அது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகி அவங்க திரும்ப கிட்னி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் மாதிரி வந்து சர்க்கரை ரத்த கொதிப்பினாலே நிரந்தரமாக கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்க டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்க டயாலிசிஸை விட்டு வெளில வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து டயாலிசிஸ் தேவைப்படும் அல்லது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயாலிசிஸோ அல்லது மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லாமல் அவங்க கிட்னி ஃபெயிலியர் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே சார். இப்போ சிறுநீரகம் அப்படின்றது பார்த்தோன்னா நமக்கு 2 இருக்குது சார். ஒரு சிறுநீரகம் மட்டும் செயலிழப்பாக இருக்குது அப்படின்னா இன்னொரு சிறுநீரகத்துடைய செயல் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இல்லை, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு சிறுநீரகம் என்ன பாதிப்பு இருக்கோ அதே சிறுநீரகம் தான் அடுத்த பாதிப்பும் அதிலே இருக்கும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் அஃபெக்ட் ஆகும். இதில் என்ன இது பாதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு பாதிப்பு அந்த சிறுநீரகத்தில் ஈக்குவலாக இருக்கும். இந்த சிறுநீரக கற்கள் அது மாதிரி ஏதோ ஒரு கிட்னியில் மட்டும் பாதிச்சு அல்லது கிட்னி இன்ஃபெக்ஷன் பைலோனெஃப்ரைட்டிஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி அது அதிகமாகி பைலோனெஃப்ரைட்டிஸ்னு வருது, ஒரு கிட்னியில் மட்டும் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வர்றது மட்டும் தான் ஒரு கிட்னி மட்டும் பாதிக்கிறது. மற்ற பெரும்பாலான காரணங்கள் இந்த சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு மாதிரி கிரானிக் ரினல் ஃபெயிலியர் போகிற காரணங்கள் எல்லாமே 2 கிட்னியும் ஒரே மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஈக்குவலாக பாதிப்பு அப்படின்றது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் ஹாஸ்பிட்டல் பேசுறேன். என் பேர் சுப்பிரமணி, வயசு 80. ஓகே, உங்களோட சந்தேகம் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எனக்கு 80 வயசு ஆகுது. யூரின் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக சிறுநீர் வந்து வெளியே வருது. சரி. அப்புறம் குளிக்கும்போது 3-4 தடவை சிறுநீர் வெளியாகுது. இது என்னன்னு புரியல. உங்களுக்கு சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு எதாவது இருக்குங்களா? டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? சர்க்கரை இதாக இருக்குது, பிபியும் இருக்குது. அது கண்ட்ரோல்டாக இருக்குதா? சமயத்தில் கொஞ்சம் ஏறுது, அப்போ மாத்திரை போடுறேன். ஏன்னா சர்க்கரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இது மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஏஜ் 80 வயசுன்றதுனால உங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் சொல்லுவாங்க, யூரின் போகிற பாதையில் இருக்கிற உறுப்பு, அதோடைய வீக்கம் இது மாதிரி இருந்தால் கூட அடிக்கடி சிறுநீர் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க சார். இல்லை, பண்ணியிருந்தா கூட பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஆகுது. ஓகே ஓகே. ஆனால் குளிக்கும்போது முன்னாடி தானாகவே சிறுநீர் 3-4 தடவை குளிக்கும்போது வருது. அதை திரும்பவும் அது உங்களுக்கு வளர்ச்சி இருக்குதான்றது பார்க்கணும். நீங்கள் அருகில் போய்ட்டு திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி அதை பார்க்கணுங்க. திரும்ப வளர்ச்சி ப்ராஸ்டேட் வளருதா இல்லையான்றதை பார்க்கணும். சரி சார். அதேமாரி சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ணுறோமான்றது பார்க்கணும். அது கண்ட்ரோல் ஆனாலும் 2 பிரச்சனைனாலும் உங்களுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை, என்ன காரணத்தால் வருதுன்னு முதல்ல பார்க்கணுங்க. பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு பிரச்சனை இருக்குல்ல சார், ஸோ இது வந்து எப்படி இந்த சிறுநீரகத்தை பாதிக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் சர்க்கரை நோய், அதை நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, இது 2 தான் சிறுநீரக நிரந்தர பாதிப்பு, கிரானிக் ரினல் ஃபெயிலியருக்கான மிக முக்கியமான காரணங்கள். இது 2மே என்ன பண்ணோன்னா சிறுநீரகத்தில் உள்ள சிறிய இரத்த குழாய்கள், கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேப்லரிஸ், அந்த நெஃப்ரான், அந்த கேப்லரிஸ் நெஃப்ரான்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனிங் யூனிட். அதுதான் வந்து மெயினாக அந்த மெக்கானிசம் நான் சொல்கிறேன். அந்த ஃபில்ட்ரேஷன், ரத்தத்தில் உள்ள கழிவுப்பொருட்கள் வெளியேற்றுறது ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே இது 2மே பாதிக்கும். ரத்த குழாய் தடித்து போகிறது. ஸோ அது ரத்த குழாய் ரொம்ப அதிகமாகும்போது சில நேரம் ப்ரெஷர் அதிகமாகும். இதனால் அதோடைய ஃபில்டரிங் மெக்கானிசமும் போயிடும். அதனால் அது வெளியேற்றக்கூடிய தண்ணி வெடிக்கட்டுறது, யூரியா கிரியேட்டின் வெளியேற்றுறத மெக்கானிசம் எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த கழிவு நீரெல்லாம் உடம்புல அக்குமுலேட் ஆக சேர ஆரம்பிக்கும். அதோடைய பாதிப்பினால தான் கிட்னி ஃபெயிலியர் மாதிரி வருதுங்க. ஓகே சார். இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இளமங்கலம் முருகன் மேடம்.
முருகன் சார், உங்களோட சந்தேகம் என்ன? நீங்கள் டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஒருத்தருக்கு வந்து நாட்டம் இது சிறுநீரகம் அடிக்கடி போய்க்கினே இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அது இது சிறுநீரக கற்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு சிறுநீர் கற்கள் வருதுன்றதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுங்க. உங்களுக்கு சில இடங்களில் சிறிய கற்களாக இருந்துச்சுன்னா தானாகவே சாதாரண நீர் அதிகமாக சாப்பிட்டுட்டு அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு தானாக போயிடும். ஒரு கல் பெருசாக இருக்குது அல்லது யூரின் போகிற பாதையில் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னா அது சில நேரங்களில் அந்த கல்லை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம்ங்க. இதனால கூட உங்களுக்கு அந்த யூரின் அடிக்கடி வரலாம். நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியரே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது என்னென்ன காரணத்தால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமைங்க. இப்போ எனக்கு சார் இந்த மழை காலத்தில் வந்து அடிக்கடி ஈனின் வருது. மற்ற நாளில் இந்த வெயில் டைமில் வந்து ஈனின் நைட்டு ஒரு தடவை போவேன், படுக்கும்போது மணி ஒரு 10 மணிக்கு போவேன், அதாவது காலையில் ஒரு 5 மணிக்கு போவேன். அவன் தான் சார் மழை காலத்தில் வந்து அடிக்கடி வருது சார். இல்லை, மழை காலத்தில் யூரின் அடிக்கடி வர்றது, வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக வர்றது நார்மல், இயல்பு தாங்க. அது வேறு எதுவும் அவங்களுக்கு இணை நோய்களாக சர்க்கரை ரத்த கொதிப்பு இல்லைன்றது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அடிக்கடி போகிறத விட நீங்கள் பற்றி பயப்பட தேவையில்லை. எனக்கு அது அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக சார். நம்மளுக்கு அதை போல் சிறுநீர் கல் ஏற்பட்டு தோணுவோ அப்படின்னு. இல்லை, வயிறு வலி இருக்குது உங்களுக்கு, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் இல்லை சார். சர்க்கரையும் இல்லை, இந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாங்க. சரிங்க சார், நன்றி சார். நன்றி சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இதில் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஜென்ரலாக செக்அப் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா சார்? நிச்சயமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிகுறிகள் இல்லாமல் கூட சிறுநீரக பாதிப்பு வரலான்றதுனால அதுக்கு நம்ம தேவையான டெஸ்ட்டு பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சாதாரணமாக ஆரம்ப நிலையிலேயே சிறுநீரக பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினின், யூரினில் ஆல்புமின், இந்த டெஸ்ட்டு பண்ணாலே ப்ராப்ளம் லேசாவது இருக்கா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது நார்மலாக இருந்துச்சுன்னா அதை தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். அதில் பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு பிறகு மற்ற பரிசோதனைகள் பண்ணிக்கலாம். வயிறுக்கு ஸ்கேன் பண்ணுறதோ, ரத்தத்துடைய ஹீமோகுளோபின் அளவு பார்க்குறது, கால்சியம், ஃபாஸ்பரஸு, அடுத்தடுத்த டெஸ்ட்டு அதோடைய தீவிரத்தன்மை பொறுத்து நம்ம தேவையான பண்ணிக்கலாம். பட் ஆரம்பத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி பிளட்டு, யூரியா, கிரியாட்டினின், யூரின் ஆல்புமின், இந்த டெஸ்ட்டே போதுமானது. ஓகே, இந்த டெஸ்ட் அப்படின்றது நம்ம மருத்துவமனை அணுகி அப்படி நம்ம எடுத்துடலாங்களா, இல்லை வேறு ஏதாவது தனியாகவே எடுத்து செக் பண்ணலாமா? இல்லை, இது எல்லா அரசு மருத்துவமனைகளையும் ஆரம்ப நிலை மருத்துவமனை கூட இலவசமாக கிடைக்கிது. ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு தான். நீங்கள் வெளியில் பண்ணாலுமே ரொம்ப அதிகம் செலவில்லாத டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட்டு. நம்ம அடுத்தடுத்து போகும்போது தான் பெரிய டெஸ்ட் தேவைப்படும். ஆரம்ப நிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆரம்ப நிலை டெஸ்ட்டே போதுமானது. ஓகே, இப்போ சார் இந்த சிறுநீரக இந்த பரிசோதனை அப்படின்றது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை பண்ணலாம், எவ்வளோ மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம், அந்த டைம் பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். 30 வயசுக்கு மேலே ஆனாலே நம்ம ஆனுவல் செக்கப் ஒன்று பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போ இருக்கிற ஏன்னா எல்லா நோய்களுமே வயசு கம்மியாலே வருதுன்றதுனால 30 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இருக்கா இல்லையா, சர்க்கரை இருக்கா இல்லையா, பிளட் ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோலாக இருக்கா, கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்க அல்லது லேசான சிறுநீரக பாதிப்பு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்கவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. நோயோட தீவிரம் அதிகமானது சில நேரங்களில் மாதத்துக்கு ஒரு தடவை கூட தேவைப்படும் டெஸ்ட்டு. ஓகே சார், இந்த நம்ம சிறுநீரக ஆரோக்கியத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். நிச்சயமாங்க, சுகாதாரமான உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா உடம்புக்கும் இது ரொம்ப முக்கியம். இல்லை, சிறுநீரக பாதிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீருடைய அளவு கரெக்டாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டராவது டெய்லியும் தண்ணி குடிக்கணும். நம்ம சில நேரங்களில் நம்ம நிறையா குடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம கரெக்டாக அளந்து பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். அதனால் நம்ம குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் நம்ம கண்டிப்பாக குடிக்கணுங்க. உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது முடிஞ்சளவு குறைச்சிக்கிறது நல்லது. அதிகமாக உப்பு இருக்கிற பொருள்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இது கிட்னிக்கு நல்லது கிடையாதுங்க. அது அப்புறம் பார்த்தோம்னா உடல் எடையை நமக்கு சரியாக வச்சுக்கணும். தினமும் உடல் எடை இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு 18.5 25 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா உடல் பருமனே சிறுநீரக பாதிப்பு அதிகப்படுத்தும். எக்ஸசைஸ், உடல் பயிற்சி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம்,
வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 நாட்களாவது பண்ணுறது சிறுநீரகங்களுக்கு நல்லது. சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க அல்லது குடும்பத்தில் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு அப்பா அம்மாவுக்கு இருக்கவங்க அதற்கான பரிசோதனையை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ ஏதாவது செப்பரேட் ஃபுட்டு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, செப்பரேட் கிட்னிக்குன்னு செப்பரேட் ஃபுட்டுன்னு தனியாக ஒன்றும் கிடையாதுங்க. அது தண்ணி நிறையா குடிக்கணும், உப்பு கம்மியாக சாப்பிட்டுக்கணும். ஓகே சார், இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் வெளியூரில் பேசுகிறேன். ஓகே, உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா டாக்டர் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஓகே 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 மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். ஒரு 5 வயசு ஆண் குழந்தை சரிங்க. யூரின் வந்து கண்டினியூஸாக வரல டாக்டர், விட்டு விட்டு வருது. சரி. குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை, ஆண் குழந்தை, அது எதனால டாக்டர்? அது இல்லை, அது பிறந்ததுலேருந்தே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா யூரின் சிறுநீர் பாதையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. அது சரிங்க சார். அது நீங்கள் அருகிலுள்ள மருத்துவமனை போய் பார்த்தா தான் அவங்க ஸ்கேன் பண்ணி வேறு ஏதாவது சிறுநீரக பாதிப்பு, சிறுநீர் தொற்று எதாவது இருக்கா அல்லது சிறுநீர் பாதையில் ஏதாவது பிரிவு குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பரிசோதனை மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியுங்க. அது நன்றி டாக்டர். ஓகே, நன்றி. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிறுநீரவியல் துறையின் முதுநிலை குடியுரிமை மருத்துவர் டாக்டர் திருமுருகன் அவர்கள். இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் இங்கே இருந்து பேசுகிறோங்க, அபிஷேக் பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? தட்சிணாமூர்த்தி. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, உங்ககிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், ஹலோ. சொல்லுங்கள். எனக்கு இந்த பொண்ணுக்கு வந்து அடிக்கடி போகுது. சரிங்க. அது வந்து இப்போ இல்லை, எனக்கு 80 வயசாகுதுங்க. சரிங்க. சின்ன பிள்ளையில இருந்து அப்படி தான் போயிருந்ததுங்க. அதுக்கு என்ன செய்யுது? இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து அடிக்கடி போகுதுன்னா அதுக்கு எதனால் போகுதுன்றதுக்கான பரிசோதனை ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் வந்து யூராலஜி தியேட்டரில் ஒர்க் பண்ணும்போது. சரிங்க. அப்போ டாக்டர் வந்து எனக்கு சிஸ்டோஸ்கோபி பார்த்தாங்க. சரி. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிளாடர் சின்னதாக இருக்குது, சரி, அதனால தான் வந்து அடிக்கடி ஒன்றுக்கு போகுது, போகும்போதெல்லாம் போயிடுங்க. சரிங்க சொன்னார். ஏன்னா அப்போ சொன்னார், அவருக்கு சொல்லி ஒரு 30-40 வருஷம் இருக்கு. எனக்கு 80 வயசாகுது. இருந்தாலும் அடிக்கடி போகிறதால எனக்கு பயமாக இருக்குது. டயாலிசிஸ் ஏதாவது? இல்லை, உங்களுக்கு இது சார் சொன்ன மாதிரி அது பிளாடர் உங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால கூட அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அல்லது இந்த சிறுநீரக செயலிழப்பு மாதிரி பரிசோதனை எல்லாமே நார்மலாக இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்படின்னா இதுங்க இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. இது ஒன்றும் பண்ணாது. சின்ன பிள்ளைங்களே எக்ஸாம் எழுதும்போது 2.5 hours தானே எக்ஸாம் எழுதுவோம். ஆமாம். அவ்வளோ நாள் என்னால் எழுத முடியாது. 1 hourலேயே ஏஜ் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். அதுக்குள்ளே ஒன்றுக்கு வந்துடும். சரி. அதுக்குள்ளே ஒன்றுக்கு வந்துடும். அப்படியே கண்டிப்பாக ஆகிடுது. அப்போ வயசும் ஆகிடுச்சு. எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் காட்டவும் கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீங்கள் டாக்டரை பார்த்துட்டேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அது ஏற்கனவே உங்களுக்கு அந்த பிறவிலேயே உங்களுக்கு அது மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம். அது பயப்பட தேவையில்லை நீங்கள். இல்லை, டயாலிசிஸ்ன்றது சிறுநீரக செயலிழப்பு மாதிரி, அதாவது கிட்னி ஃபெயிலியர் மாதிரி போனால் மட்டும்தான் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். எனக்கு ஒரு நாளைக்கு 2 பாட்டில் வருது சார் யூரின். ஓகே, அது பிரச்சனை நார்மல் தாங்க. அது சரிங்க. மற்ற கிட்னி ஃபெயிலியர் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. சரி சார். நன்றி சார். சார், இப்போ இந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டவங்க என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். சிறுநீரக செயலிழப்பில் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் வெறும் உணவு கட்டுப்பாடு மாத்திரை மருந்து மட்டும்தான். ஸோ அந்த ஸ்டேஜில் சரியான உணவு கட்டுப்பாடு இருந்தோம்னா நமக்கு இந்த கிட்னி பிரச்சனையுடைய தீவிரம் அதிகமாகாமல் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு மாத்திரை மருந்துகளையே மெயின்டைன் பண்ணலாம். டயாலிசிஸோ அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி சிறுநீரக மாற்று சிகிச்சை தேவைப்படாமல் கூட இருக்கலாம். அதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உப்பினுடைய அளவு ரொம்ப குறைச்சிக்கணுங்க. 5 கிராம் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே உப்பு போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீருடைய அளவுன்றது மருத்துவரின் ஆலோசனை இருக்கும். எவ்வளோ அவங்க குடிக்க சொல்கிறாங்களோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அவங்க சொல்கிற அளவு நீர் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க.
அடுத்தது புரதச்சத்து அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாது. மாமிச உணவுகள் மாதிரி அதிகமாக புரதச்சத்து உள்ளது பருப்பு வகையாக இருந்தாலும் சரி, மாமிச புரதமாக இருந்தாலும் சரி, அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. அது சிறுநீரக பாதிப்பை அதிகப்படுத்தும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பழங்கள், சில உணவுகள், நமக்கு இளநீர் மாதிரியோ சில பழங்கள் மாதிரி, ஆரஞ்சு சாத்துக்குடி மாதிரி பழங்கள் அதிகமாக இருக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. பொட்டாசியம் அதிகமாகிறது கிட்னி பிரச்சனை இன்னும் அதிகமாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் பயிற்சி முக்கியம். உடல் பயிற்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி தினமும் உடல் பயிற்சி 30 நிமிஷம் பண்ணுறது எல்லாமே சிறுநீரக பாதிப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். தேவையில்லாத வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயும் சொல்லியிருந்தீங்க வலி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த சிறுநீரக பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வருது அப்படின்றது, எப்படி பாதிக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். இல்லை, வலி நிவாரணி மருந்துகள் நிறைய நேரங்களில் நம்ம உடம்புக்கு தேவையான நேரத்தில் மருத்துவரால் கொடுக்கப்படுற மருந்து தான். ஆனால் சில நேரங்களில் அவங்க சில நாட்களில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம சில பேர் அதே மாத்திரையை அதே ப்ரிஸ்கிரிப்ஷனையே கடையில் வாங்கி வருஷக்கணக்கில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது நீண்ட நாட்களுக்கு ஆகும்பொழுது அந்த ரத்த குழாயோட ரத்த ஓட்டம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரக இப்போ ரத்த ஓட்டம் குறைஞ்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகம் முற்றிலுமாக செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வருட கணக்கில் மாத கணக்கில் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு முறை நம்ம டாக்டர் வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தோம்னா திரும்பியும் உங்களுக்கு வலி குறையலைன்னா அது எதனால் வலி வருதுன்னு பார்த்து அதற்கான வழிமுறைகளை பண்ணணுமே ஒழிய தொடர்ந்து இது போல் வலி மாத்திரை நேராக அந்த ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க, நேராக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு செட்டு மாத்திரை வலி மாத்திரை மொத்தமாக வாங்கி அது ஒரு அப்படியே சாப்பிட்றது ஒரு பழக்கமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவங்கள நீண்ட நாட்களில் சாப்பிட்றவங்கள நிறைய பேருக்கு நிரந்தர கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரகம் சார்ந்த நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த சிறுநீரக கற்கள் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, ஸோ அதுக்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். சிறுநீரக கற்களை பொறுத்தளவு உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு மிக முக்கியமான காரணம். உடம்புல இந்த தாது உப்புக்களை வெளியேற்றுற அளவுக்கு நீர் அதிகமாக எடுத்துக்காமல் இருந்தோம்னா அந்த கான்சன்ட்ரேட் ஆகும். யூரின்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த தாது உப்புக்கள் அதிகமாகும் போது கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான காரணம் தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுங்க. அது இல்லாமல் சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் குடும்பத்தில் யாருக்காவது கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் கல் வருதுன்னா அவங்களுக்கு திரும்பியும் கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா யூரின் போகிற பாதையில் சில பிரச்சனைகளால் கல் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உப்பு ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்கிறவங்களுக்கும் கல் உருவ வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கும் கல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிறிய அளவிலான கற்கள் இருக்குது. ஒரு 5-6 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்க கற்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சாதாரணமாக தண்ணி நிறைய குடிச்சிட்டு சில மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கும் போது அது யூரின் வழியாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கல் ரொம்ப அளவில் பெருசாக இருக்கும்பொழுதோ அல்லது ஏதாவது யூரின் போகிற பாதையில் ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சிட்டாலோ அல்லது சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் அது அதிகமாகிட்டு அதனால் வர இன்ஃபெக்ஷன் அதிகமானால் கூட சில இடங்களில் அது அறுவை சிகிச்சை மாதிரி தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே சார், இப்போ இந்த சிறுநீரக கற்கள் வந்து அந்த யூரினரி ட்ராக்ல வந்து அடைச்சிடுது இல்லைங்களா சார்? ஸோ அதன் பிறகு வந்து இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் ஏதாவது இருக்குங்களா சார்? இருக்குங்க. இதை நான் சொல்ல மாதிரி அதோடைய கிட்னியோட ஸ்டோனுடைய சைஸை பொறுத்து இருக்குது. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அந்த யூரின் போகிற பாதையை கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான நம்மள மாத்திரை மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மாத்திரை மருந்துகள் கொடுக்கும்பொழுது அந்த பாதை கொஞ்சம் விரிவடைகிறப்போ அந்த கல் வந்து யூரின் வழியாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு கல் வரைக்கும் இருக்கும். அதோடைய சைஸுடைய ஸ்டோனுடைய சைஸ் பெருசாகும் போது சில நேரங்களில் மாத்திரை மருந்துகளில் வெளியாக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய புதுசாக நிறைய வந்திருக்கு. அதன் மூலமாக அவங்க அந்த கல்லை வந்து வெளி ஆப்ரேஷன், கத்தி இல்லாத ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அதை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ நிறைய இருக்குது. ஏதாவது உணவு கட்டுப்பாடு அப்படின்னு ஏதாவது வேணும்? இல்லை, கற்கள் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. கால்சியம் ஆக்சிலேட்டு, கால்சியம் ஃபாஸ்பேட், யூரிக் ஆசிட் ஸ்டோனு, இது மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு கல்லுக்கும் நிறைய உணவு வகைகள் நம்ம கட்டுப்படுத்துகிறோம். பட் பொதுவாக தண்ணி சரியாக குடிக்காமல் உப்பு அளவுக்கு அதிகமாக உணவில் இருந்து புரதச்சத்து முக்கியமாக அந்த மாமிச உணவுகள் புரதம் அதிகமாக எடுத்துக்கிற இது இல்லாமல் அதிகமாகும் பொழுது கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக. இது வந்து பொதுவாக வரக்கூடிய கற்கள் இல்லைங்களா சார்? ஸோ இப்போ வந்து இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குல்ல சார், இந்த பிரச்சனைகளுக்கு அது என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் சார். இல்லை, சிறுநீரக அறுவை சிகிச்சை இன்னும் நம்ம இந்த முக்கியமாக அந்த சிறுநீரக செயலிழப்பு கிரானிக் கிட்னி ஃபெயிலியருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு வெறும் உணவு கட்டுப்பாடு மாத்திரை மருந்துகள் தான். நோயோட தீவிரத்தன்மை அதிகமாகி டயாலிசிஸ் தேவைப்படும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று டயாலிசிஸ்,
இன்னொன்று கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. கிட்னி டயாலிசிஸ் நம்ம முடிவு பண்ணோம்னா அதில் 2 டயாலிசிஸ் இருக்குது. ஹீமோடயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் பண்ணுற ரத்த சுத்திகரிப்பு. இன்னொன்று பெரிட்டோனல் டயாலிசிஸ், சிஏபிடின்னு சொல்லுவாங்க, வயிற்றில் டியூப் போட்டு அதன் மூலமாக பண்ணுற டயாலிசிஸ். இது 2மே டயாலிசிஸ் தான். இந்த ஹீமோடயாலிசிஸ்ன்றது நம்ம ஹீமோடயாலிசிஸ் பண்ணுற சென்டருக்கு போயிட்டு அங்கே ரத்த சுத்திகரிப்பு பண்ணுறது ஹீமோடயாலிசிஸ். அது வாரத்தில் 2 நாட்கள்லேருந்து சில பேருக்கு வாரத்துக்கு 3 நாட்கள் வரை தேவைப்படும். அது தொடர்ந்து நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இல்லை சிஏபிடின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிட்டோன் டயாலிசிஸ்ன்றது வயிற்றில் ஒரு டியூப் போட்டு அது எப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியம் இல்லை, வீட்லேயே பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணணும், பட் வீட்லேயே போயிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை மருத்துவரை பார்த்து கன்சல்டேஷன் பண்ணால் போதும். இது டயாலிசிஸை பொறுத்தளவு. இப்போ டயாலிசிஸ் எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்னா, டயாலிசிஸ் இந்த கிரானிக் ரினல் ஃபெயிலியருக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் பண்ணிக்கிட்டே மாதிரி இருக்கும். அது ஸ்டாப் கிடையாது. ஸோ அப்புறம் என்ன தீர்வுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நல்லா இருக்கவங்க ஒருத்தங்க கிட்னி 2 கிட்னியில் ஒரு கிட்னி தானமாக கொடுக்குறாங்கன்னா அந்த கிட்னியை எடுத்து இவங்களுக்கு நோயாளிகளுக்கு பொருத்தி வச்சுருவாங்க. அது பொருத்தி வச்சு அது வேலை செய்யும் பொழுது நார்மல் கிட்னி வேலை செய்கிற எல்லா வேலையும் அது எடுத்துக்கும். ஸோ உடம்புல உள்ள உப்புக்கள்லாம் தானாக கிளியராக ஆரம்பிச்சிடும். நீருடைய அளவு, சோடியம் பொட்டாசியம் லெவல், பிபி லெவல் இதெல்லாமே ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கிற போது கிட்டத்தட்ட நார்மல் லைஃபே அவங்க இருக்கலாம். இதுலேயுமே நமக்கு 2 வகை இருக்குது டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்தளவு. ஒன்று லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது உயிரோடு இருக்கவங்க குடும்பத்தில் உள்ள உறவினர் முறைகள் அவங்க தானமாக கொடுக்கறது பேர் லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று டிசீஸ்டு டோனர், அதாவது கெடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரெயின் டெட் ஆகுறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இருக்கிற பிரெயின் டெட் ஆகுறவங்க அவங்க சில பேர் ஃபேமிலியில் அவங்க உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வருவாங்க. அதுமாரி கொடுக்குறாங்கன்னா அந்த கிட்னியை எடுத்து வச்சுக்கிற போது அது வேலை செய்யும் பொழுது அது நார்மல் லைஃப் அவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் 2 டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே சார். இப்போ இந்த டயாலிசிஸ் அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 சொல்லியிருந்தீங்க சார். இதுக்கு குறிப்பிட்ட வயது வரம்பு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, அப்படி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான் நமக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும்போது பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைச்சலாக இருக்கும். பட் அடல்ட்ஸ்ன்னு வந்த பொழுது எல்லாருக்குமே வயது வரம்பெல்லாம் கிடையாது. ஆனால் கொடுக்குறவங்களுக்குன்னு எடுத்துட்டோம்னா 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க, 60-65 வயசுக்குள்ளே இருக்கும்பொழுது கொடுக்குறவங்க கிட்னிஸ் வைக்கிறது நல்லாயிருக்கும். அதேமாரி ஆப்ரேஷன் பண்ணிக்கிற பேஷண்ட்ஸுக்கும் உங்களுக்கு 60 இயர்ஸ்க்குள்ளே பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப ஏஜ் 80 இயர்ஸ்க்கு மேலேனா அந்த சர்ஜரி பண்ணிக்க வேண்டிய உடல் சக்தி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கான ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியும். ஓகே சார், நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நம்ம நேயர்களுக்கு நிகழ்ச்சி நிறைவாக என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிறுநீரக நோயில் பொறுத்தளவு முதல்ல பார்க்குறத விட வராமல் தடுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியம். ஏன்னா முறையான சுகாதாரமான உணவு வகைகள், தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இந்த பழக்கங்கள்லாம் நம்ம சிறு வயதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் தண்ணி சரியாக குடிக்க மாட்டுறாங்க. ஸோ தண்ணி நிறைய குடிக்கிறது நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்கள்லேருந்து. அதேமாரி அதிகமான உப்பு உள்ள பொருள்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அந்த துரித உணவுகள், இதோடைய மோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதோடைய அளவை நம்ம குறைக்கணும். ஏன்னா அந்தமாரி உணவுகள் ஒன்று உப்பு அதிகமாகிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை வரலாம். அல்லது உடல் பருமனை அதிகமாக்கும். இந்த உடல் பருமன் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக அமையும். ஸோ இந்தமாரி பிரச்சனைக்குத்தால இந்த உப்பு உள்ள உணவுகள், பதப்படுத்த உணவுகளை சின்ன குழந்தை வயசுலேருந்து அதை தவிர்க்கிறது நம்ம ரொம்ப நல்லது. தண்ணி தேவையான அளவுக்கு குடிக்கணும். சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு நமக்கு 30 வயசுக்கு மேலே நம்ம ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு, கிட்னி பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப அடிக்கடி அதுக்கான பரிசோதனை பண்ணிக்கிறது அவசியம். இந்த உணவு கட்டுப்பாடுகள், சரியான பரிசோதனைகள் நம்ம பண்ணிட்டோம்னா சிறுநீரக பாதிப்பு வந்தவங்க கூட நமக்கு இன்னும் பாதிப்பு பெருசாக இருக்காமல் ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நம்ம வாழ முடியும். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்கள் சார்பாக நான் கேட்ட கேள்வியாகட்டும், நேயர்கள் எல்லா சந்தேகமும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.